நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படட்டும். நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசுவின் திருநாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வந்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த நாளிலும் இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்கள் இருதயங்களில் இந்த விதைகளை விதைப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக உங்களுக்கு சங்கீதம் 27 27வது சங்கீதம் 10வது வசனம் பாருங்க. சங்கீதம் 27 வசனம் 10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அன்பானவர்களே பாருங்க, வசனம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆண்டவருடைய புத்தகத்தில் சங்கீதக்காரர் தாவீது பாடிய சங்கீதம் தான் இது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பன் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை வெளியே துரத்தலாம், புறம்பே தள்ளலாம். என் தகப்பன் என் தாய் என்னை என்ன செய்யலாம்? புறம்பே தள்ளலாம் இல்லையா? உதாசீனப்படுத்தலாம், புறக்கணிக்கலாம். ஆனாலும் என் தேவன் என்னை புறக்கணிக்க மாட்டார். என் தாய் என் தகப்பன் என்னை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அன்பானவர்களே அல்லேலூயா. பாருங்கள் வசனம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இல்லையா, நம்ம தகப்பன் தாயை பற்றி ஆண்டவருடைய புத்தகம் உயர்வாக தான் சொல்லியிருக்கோம். ஒரு நல்ல தாய் தகப்பனை பற்றி கர்த்தருடைய புத்தகத்தில் உயர்வாக தான் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தாய் தகப்பன்கள் என்ன செய்கிறாங்க? பிள்ளைங்களை தகப்பன் தாய் இருந்தும் பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத மாதிரி வாழக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருக்குது இந்த பூமியில். இன்னும் குப்பை தொட்டியில் குழந்தைங்களை போடுற பழக்கம் இருக்க தானே செய்யுது. குழந்தைய பற்றி அந்தந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்டு போகிறது, குப்பை தொட்டி பக்கத்தில் போடுறது, இல்லை ஒரு பையில் வச்சு அந்த பையில் வச்சுட்டு போகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இது எல்லாம் போக இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தை சரியான பிறப்பு இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சில பேர் என்ன செய்கிறாங்க, அதை வீட்டில் வச்சிக்காமல் கொண்டு போய் வீட்டிலே வச்சிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் வேறு இடத்துல கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துடுறாங்க இல்லையா? ஏன்னா பெற்ற தாய் தகப்பனாக இருந்தாலும் அந்த குழந்தைய இது நாங்கள் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இன்னொரு இடத்துல கொண்டு ஒப்படைச்சிடுறாங்க. இந்த குழந்தை இங்கே வளரட்டும் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சவங்க தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய போய் பார்க்க போகிறதெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். அதனால தான் அன்பானே ஆண்டவருடைய புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை சேர்த்து கொள்வார். அன்பானவர்களே பாருங்கள், ஆண்டவருடைய ஊழியங்களில் நம்ம பார்க்குறோம், எல்லாருமே கைவிடப்பட்டவங்களாம். தகப்பன் தாயால் கைவிடப்பட்டவங்க ஆண்டவரால் குணப்படுத்தப்பட்டு வாழ்க்கை கட்டி எழுப்புறதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? 38 வருஷமாக பெருசா குளத்தில் படுத்து கிடந்த ஒரு வியாதிஸ்தன் இல்லையா? அந்த வியாதிஸ்தன் சொன்னால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தண்ணி கலங்குது, ஆனால் என்னை கொண்டு விட என் கூட ஒரு மனிதன் கிடையாதுன்னு. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எல்லாம் அறிஞ்ச வசனம் தான். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமாக அந்த பெருசா குளத்தில் படுத்து கிடக்கிறான் ஒரு வியாதிஸ்தன்.
அப்போ அந்த குளம் கலக்கப்படும் போது நிறைய பேர் அங்கே இறங்குறாங்க. முந்தி இறங்குறவன் குணமடைகிறான், வீட்டுக்கு போகிறான். இந்த மாதிரி நிறைய டைம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவனும் 38 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் பாருங்கள், இவனுக்கு துணையாக நிற்கிறதுக்கு ஒரு மனிதன் கிடையாது, ஒருத்தன் கிடையாது. இந்த நோயாளிக்கு, இந்த வியாதிஸ்தனுக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஒருத்தன் இல்லை. அப்போ இவன் ஆள் இல்லாமல் தான் அங்கே படுத்து கிடக்கிறான். ஆண்டவரே, குளம் கலக்கப்படுது, தண்ணி கலங்குது, ஆனால் என்னை கைத்தாங்கல தான் கொண்டு போனோம். அப்படி என்னை அந்த குளத்துக்கு கூட்டு போகிறதுக்கு என் பக்கத்தில் என் மேலே அக்கறை உள்ள, என் மேலே பாசம் உள்ள ஒரு மனிதன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அழுதான் ஆண்டவர்கிட்ட, இல்லையா? ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி குணப்படுத்தினார் பாருங்க. அவன் குளத்துக்கே போக தேவையில்லை. அல்லேலூயா, ஆமேன். அவன் குளத்துக்கே போகலை. அன்பானவர்களே, இதான் இன்னைக்கு உதவி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயர்வு எப்படி தான் இருக்கும்? அவங்க சுற்றி பல கஷ்டங்கள் மத்தியில் உயர்வாங்க. ஆனால் உதவி இல்லாத மனிதன்தான் சீக்கிரத்தில் உயர்வான் கர்த்தருடைய கருத்தில். அல்லேலூயா, ஆமேன். ஆமாம், நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பு இருக்கும், நல்ல வேலைக்கு படிச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய வேலை இருக்காது, நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமேன். அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வளர்ந்து வர விதம் மிகவும் கரடு முரடாக ஒரு செயல்களை, கஷ்டப்பட்ட செயல்களின் வழியாக இருக்கும். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இதை நம்ம ஆண்டவருடைய புத்தகத்தில் பார்க்க தான் செய்கிறோம், இல்லையா? தாவீதின் வாழ்க்கையாக இருக்கட்டும், யோசேப்பின் வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லையா? கர்த்தர்கிட்ட ஏதும் இல்லாமல் ஏதும் இல்லைன்னு சொன்ன மனிதங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தர் உயர்த்தி வச்சிருப்பார். இந்த மனிதன் என் கூட ஒருத்தன் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு தோள் கொடுக்கறதுக்கு என் கூட ஒரு மனிதன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அழுதான். 38 வருஷமாக வியாதிஸ்தனாக இருந்த மனுஷன். அன்பானே, மனுஷன் எப்படியெல்லாம் கைவிடப்படுறாங்க பார்த்தீங்களா? மருத்துவமனையில் ஒரு நோயாளி ஆகிட்டா உடனே கைவிட்டுருவாங்க, அவ்வளோதான், இனிமேல் இவன் வீட்டுக்கு தேவையில்லை, இல்லையா? சிறைச்சாலைக்கு போயிட்டா உடனே கைவிட்டுருவாங்க, அவ்வளோதான், இனிமேல் இவன் குடும்பத்துக்கு தேவையில்லை. அன்பானவர்களே, ஆனால் யார் கைவிட்டாலும் சரிதான், இந்த சமுதாயமே உங்களை புறம்பே தூக்கி போட்டாலும் சரிதான், ஒன்றுக்கும் உதவாத ஒன்று. ஆனால் கர்த்தர் அந்த பாத்திரத்தை எடுத்து, அந்த குப்பையில் கிடக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து பரலோகத்துக்கே உதவக்கூடிய ஒரு பாத்திரமாக மாற்றுவார். அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் பரலோகமே சந்தோஷப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பாத்திரத்தை ஆண்டவர் மாற்றிடுவார். அன்பானவர்களே, கர்த்தருடைய கரம் என்பது அப்படிப்பட்டது தான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அதான் ஆண்டவர் சொல்லுவார், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அன்பானவர்களே, ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஸ்திரியானவள் தான் பிள்ளைக்கு தான் பெத்த பிள்ளைக்கு இறங்காமல் பெத்த பிள்ளையை மறப்பாளா? ஒருவேளை அவன் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென். நம்ம ஆண்டவர் எப்படியெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறார், எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறார் பார்த்தீங்களா? அன்பானவர்களே, பாருங்கள், கண் பார்வை இல்லாத மனிதர்களை கடந்த நாட்களில் ஒரு ஹோம் ஒன்றுக்கு போயிருந்தோம், பாளையங்கோட்டையில். அங்கே போய் பார்த்தோன்னா அங்கே கண் பார்வை இல்லாத பெண்கள் தான் இருந்தாங்க. அந்த ஹோம், அந்த வீடு முழுவதுமே தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 35 பேர் இருந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு 40 வயசுக்கு மேலே தான் இருந்தாங்க. எல்லாருமே பெண்கள் தான், வயதான தாய்மார்கள் தான்.
நாங்கள் போகிறோம், போய் பார்க்குறோம். அவங்கெல்லாம் நல்லா பேசுனாங்க, அவங்கெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்லா பாட்டு படித்தாங்க. ஆண்டவருடைய பாட்டை கைதட்டி அவ்வளோ பேரும் சேரில் உட்கார்ந்து கைதட்டி ஆண்டவருடைய பாட்டை அவ்வளோ உற்சாகமாக படித்தாங்க. அவங்க பார்வை இல்லாதவங்க கைதட்டி உற்சாகமாக ஆண்டவர் பாட்டை படித்தாங்க. ஜெபம் நாங்கள்லாம் பார்க்க போயிருந்தோம் இல்லையா, பார்க்க போனவங்களுக்காக அவங்க நன்றி சொல்லி அன்னைக்கு அப்படி ஜெபிச்சாங்க. அன்பானவர்களே பாருங்கள், அவங்கள பற்றி விசாரிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய சின்ன வயசுலேயே எங்களை இங்கே கொண்டு வந்து எங்கள் அப்பா அம்மா இங்கே சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு அநேகம் பேர் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், பார்வை இல்லை, ஆனால் அதை மற்றவங்க தான் என்ன செய்கிறாங்க, மற்றவங்க காட்டுற ஒரு அக்கறையை அவங்க குடும்பத்தாரால் காட்ட முடியலை. பாருங்கள், தான் பெற்ற பிள்ளை தான், ஆனால் அந்த தாய் தகப்பன் வந்து எங்களால் வளர்க்க முடியாது, எங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கு அதை இன்னொரு இடத்துல கொண்டு வந்து மற்ற மனிதர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இந்த குழந்தைய நீங்கள் வளர்த்துக்கங்க, இவங்க இங்கேயே இருக்கட்டும்னு. 10 வயசில் கொண்டாந்து விட்ட குழந்தைக்கு இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு வயசு 55 வயசு. இது வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா ஆண்டவருடைய பாட்டை பாடுறாங்க. இந்த மாதிரி 30 பேருக்கு மேலே அந்த ஹோமில் இருக்கிறாங்க பாளையங்கோட்டையில். அவங்கள சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை செய்தார். அன்பானவர்களே, வசனம் அதனால தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த மனிதர்கள் வந்து கைவிட்டுட்டாங்களே, ஐயோ இந்த உறவுகள் நம்மளை மதிக்கலையே, இந்த உறவுகள் எல்லாம் நம்மளை வந்து கைவிட்டாங்களே நினச்சி கலங்காதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கார். அதுதான் உண்மை, புரியுதா? கலக்கமடையாதீங்க. என்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் கலங்கவே கூடாது. சூழ்நிலைகளை கண்டோ மனிதர்களை கண்டோ கலங்கவே கூடாது. ஏன்னா யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்களை புறக்கணித்தாலும் சரி, யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, யார் உங்களை அற்பமாக எண்ணினாலும் சரி, ஆனால் உங்களை தூக்கிவிட கர்த்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை சேர்த்து கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களை பார்த்து கொள்ள ஆண்டவர் இருக்கிறார். உங்களை பராமரிக்க ஆண்டவர் இருக்கிறார். அன்பானவர்களே, தகப்பன் தாயே கைவிட்டுறாங்க. பெத்த தகப்பன் தாயே பிள்ளைங்களை எங்கேயாவது ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துட்டு வந்துடுறாங்க, நீங்கள் வளர்த்துக்கங்கன்னு. அது நல்ல முறையில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஏதாவது குறையோடு பிறந்துட்டாலும் அதையும் கொண்டு இந்த மாதிரி சேர்த்துடுறாங்க. அப்போ பாருங்கள், 10 வயசில் அந்த பார்வை இல்லாத குழந்தையோடு கொண்டு சேர்த்தது இன்றைக்கி 55 வயசு அந்த அம்மாவுக்கு ஆகுது அப்படின்னா அவங்க மனசு எப்படி இருக்கும்? ஆனாலும் அவங்க இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அன்பானவர்களே, தகப்பன் தாய் கைவிடுவாங்களா அப்படின்னா நாம் நிறைய செய்திகளை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அன்பானவர்களே, அதனால் நாம் தனிமையாயிட்டோம், தகப்பன் தாய் நம்மளை கைவிட்டுட்டாங்க, உறவுகள் கைவிட்டுச்சு, உதவிக்கு ஒருத்தனும் இல்லை. கர்த்தர் இருக்கிறார், நம் தேவன் இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட்டு போகிறவர் இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு கை கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அன்பானவர்களே, அதனால் தனிமையாயிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்றார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா அன்பானவர்களே, ஒரு தாய் இடத்துல ஆண்டவர் இயேசு இருக்கிறார் நமக்கு. ஒரு தகப்பன் இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நமக்கு.
அவருடைய கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கங்க, அவருடைய தோளில் நீங்கள் சாய்ந்து கொள்ளுங்க. அன்பானவர்களே, அந்த தோள் என்றைக்கும் நம்மளை விட்டு விலகாது, அந்த கரம் என்றைக்கும் நம்மளை கைவிடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் எல்லா காரியங்களையும் அவர் ஏற்படுத்தி தருவார். சங்கீதம் 68 6வது வசனம். சங்கீதம் 68 வசனம் 6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். பாருங்க வசனத்தை பார்த்தீங்களா? தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். ஆமென், அல்லேலூயா. தனிமையானவர்களுக்கு ஆண்டவர் கூட நிற்கிறார். தனிமையானவர்களுக்கு ஆண்டவர் கூட இருந்து வீடு வாசல் கட்டி கொடுக்கிறார். ஆமென். தாயும் தகப்பனுமா தேவன் கூட இருக்கிறார். அவனுடைய கட்டுக்களை அவர் அறுத்தெறிந்து அவனை விடுதலை செய்கிறார், விடுவிக்கிறார். அன்பானவர்களே, தாய் தகப்பன் கைவிட்டிருக்கலாம், நம்பிக்கையுள்ள நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம். யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, கர்த்தர் கைவிடவே மாட்டார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவார்னு வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 68 6வது வசனத்தில் கர்த்தரை நம்பிக்கொள்ளணும். அந்த ஒரே காரியம்தான், கர்த்தரை நம்பிக்கொள்ளணும். நிச்சயமாகவே முடிவு நல்லபடியாக உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பணும். அன்பானவர்களே, பாருங்கள், தகப்பன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில் என் கூட இருந்து நல்ல முடிவை என் வாழ்க்கையில் எனக்கு தருவார். கர்த்தர் என் கூட இருந்து என்ன வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். அன்பானவர்களே, இவங்க கைவிட்டாங்க அவங்க கைவிட்டாங்கன்னு கவலையே படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். யோவான் சொல்லு பார்த்தீங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லு பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? தகப்பன் தாய் கைவிட்டாலும், பெத்த தாய் தகப்பன் கைவிட்டுட்டாலும் நீங்கள் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது அவரே உங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். அந்த தகப்பன் உங்களை கைவிடவே மாட்டார். அன்பானவர்களே, கலங்கி போயிடாதீங்க. அதனால் கர்த்தர் தாமே உங்கள் கூட இருந்து உடஞ்சி போன உங்கள் வாழ்க்கையை, தனிமையான இந்த வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருந்து உங்களை ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்குவார். உங்கள் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றுவார். என் வாழ்க்கை இன்னைக்கு உடஞ்சி கிடக்குது, என்னை விசாரிக்க ஆளே இல்லை, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என்னை யாருமே நினைக்கலையே. கர்த்தர் உங்களை நினைக்கிறார். கர்த்தர் உங்களை நினைக்கிறார். உடஞ்சி கிடக்கிற இந்த வாழ்க்கையை அந்த குயவன் புது பாத்திரமாய் வளைந்து உருவாக்கி உங்களை ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், சங்கீதம் நிறைவாக ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 31 வசனம் 12. சங்கீதம் 31 வசனம் 12. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். வசனம் பாருங்க. செத்தவனைப் போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைஞ்ச பாத்திரம் போலானேன். தன்னை குறித்தும் தன்னுடைய நிலைமையை குறித்தும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. செத்தவனை போல நான் உயிரோடு தான் இருக்கேன், ஆனால் எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. என்னை விசாரிக்கிறதுக்கோ கை கொடுக்கறதுக்கோ யாரும் இல்லை. நான் உயிரோடு தான் இருக்கேன், ஆனால் செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டுட்டேன். ஒரு செத்து போன மனுஷனை எப்படி எல்லாரும் மறந்துட்டு வாழ்வாங்களோ அது மாதிரி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன், ஆனாலும் என்னை பற்றி யாரும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை, எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் சங்கீதக்காரர் சொல்கிறார்.
பாருங்கள் சங்கீதக்காரர் அவர் வாழ்க்கையை சொல்கிறார். ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது? உடஞ்ச பாத்திரமாக கிடக்குது. கூட ஒருத்தன் இல்லை, என் வாழ்க்கை உடஞ்ச பாத்திரமாக கிடக்குதுன்னு சொல்கிறார். அதனால தான் சொன்னார், தகப்பன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் என்னுடைய உடைஞ்சு போன வாழ்க்கையை உருவாக்கி தருவார். கர்த்தர் எனக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து என் வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பார். எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, அதனால் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய தனிமைப்படுத்தப்படுதல், நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தனிமைப்படுத்தப்பட்ட இந்த தன்மை உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்களை புறம்பே ஒதுக்கி வச்சிருக்கலாம். உங்களுடைய சரீரத்தை பார்த்து ஒதுக்கி இருக்கலாம், இல்லை உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து ஒதுக்கி இருக்கலாம். எந்த காரியத்தை பார்த்து உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாலும் சரிதான். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். கவலைப்படாதீங்க. தகப்பன் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த தேவனை நீங்கள் உங்களுடைய கரத்தால் பிடிச்சிக்கங்க. நீங்கள் பலத்தோடு பிடித்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களை தகப்பன் போல வழிநடத்தி செல்வார். இந்த தகப்பனுடைய கையை பிடிச்சிக்கங்க. இந்த தகப்பன் உங்களை எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி உங்களை காத்து பாதுகாத்து உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து உங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணையை கொடுத்து தனியாக இருக்கிற உங்களை ஒரு செழிப்பான வாழ்க்கையில் வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல செய்தியை இன்றைக்கு கேட்டிருக்கீங்க. தகப்பன் தாய் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை வாழ வைக்கிற எங்கள் வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, எங்களுடனே கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவுக்கு நன்றி. கர்த்தர் தாமே அப்பா, இன்றைக்கு இந்த நல்ல செய்தியை தேவரீர் அப்பா இந்த ஜோசுவா டிவி சேனல் வழியாக அநேக இருதயங்களுக்கு விதைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. விதைக்கப்பட்ட விதைகள் அநேக இருதயங்களில் ஆறுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த இருதயங்கள் இந்த நல்ல செய்தியை கேட்ட இருதயங்களில் இருக்கிறதான சஞ்சலம், மனக்கசப்பு, வேதனை, பிரிவினை, துக்கம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். கிறிஸ்து இயேசுவின் சந்தோஷம், கிறிஸ்து இயேசுவின் சமாதானமும் இவங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல செய்தியை கேட்ட அனைத்து உள்ளங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ராஜா. இந்த ஆசீர்வாதமும் இந்த வாழ்த்தும் அனைத்து சகோதர சகோதரிகளிடம், அனைத்து தாய் தகப்பனிடமும், அனைத்து பிள்ளைகளிடமும், அவங்களுடைய இருதயத்திலும் அவங்களுடைய சிரசிலும் தேவரீர் உங்களுடைய வசனங்கள் நிரம்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தகப்பன் தாயும் கைவிட்டாலும் கைவிடாமல் இருக்கிற கர்த்தர் தாமே அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தின்படியே தொடர்ந்து வழிநடத்தி செல்வீராக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். விண்ணப்ப வேண்டுதலை அருமை இரட்சகர் மீட்பர் இயேசுவின் திருநாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு.